கைவிடாதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சரீரே. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தரை தொழுது கொள்ள வந்து இருக்கிற தேவ மக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 140வது சங்கீதத்தை நம்ம தியானிக்கிறோம். இந்த 140வது சங்கீதம் சில மனிதர்களை குறித்து, பொல்லாத மனிதர்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தியை சொல்லும். மொத்தம் ஒரு 5 விதமான குணமுள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க, பொல்லாத மனிதர்கள். முதல் வசனம் சொல்லுது, கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும். பொல்லாத மனிதன், கொடுமை உள்ள மனிதன், நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன், அதே 4வது வசனத்துல கொடியவன், 5வது வசனத்துல அகங்காரிகள். இப்படிப்பட்ட குணம் நிறைந்த மனிதர்கள், அதாவது கொடுமையான குணம் நிறைந்த மனிதர்கள் பூமியில இருக்கிறாங்க. அவங்க நமக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. அந்த யுத்தங்களை நாம் தேவ பலத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல ஜெப சங்கீதம். அவருடைய ஜெபத்தை இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? பலவிதமான யுத்தங்களை நம்ம சந்திக்கிறோம், மறக்கக்கூடாது. அந்த யுத்தங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்கணும் தேவ பலனை கொண்டு. ஏன்னா அவங்க பிசாசின் பலனை கொண்டு நம்மளை என்ன பண்றாங்க? எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி பிசாசின் கை இருக்கு, அவங்களுடைய தூண்டுதல் இருக்கும். அவன் அவங்கள பலப்படுத்தி இருப்பான். நாம் ஜபத்தின் மூலம் இவங்க இப்படிப்பட்ட மோசமான குணம் நிறைந்த இந்த மனிதர்களை தாவீது எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிற அவருடைய அனுபவம் தான் இங்கே இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல அனுபவ சங்கீதம். இந்த 5 விதமான மோசமான குணங்கள் நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். அவங்கதான் அவர் எப்படி ஜெயித்தார், அதுதான் இங்க சொல்லப்படுது. எப்படி ஜெயித்தார் அப்படின்னா 6வது வசனத்துல அது பதில் சொல்றார். நான் கர்த்தரை நோக்கி அப்ப என்ன பண்ணிருக்காரு? கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடும் அப்படின்னா என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டார். ஜெபம் பண்ணிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அவங்களோட நம்ம யுத்தத்துக்கு போயிடுறோம். அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, நம்ம 2 வார்த்தை சொல்ல. இதுல நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இதுல நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். நாம் நம்மை அறியாமலே அவர்களும் நம்மை போன்றவர்கள் தானே அப்படின்னு நினைச்சு நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். அவர்களும் நம்மை போன்றவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி நம்முடைய எதிரியாகி பிசாசின் கை இருக்கு. அல்லேலூயா. நம்ம மனுஷரோட போராடுறதை நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறாரு? ஜெபம் பண்ணணுங்கிறாரு. 5 விதமான மோசமான குணம் நிறைந்த மனிதர்களை தாவீது சந்தித்து இருக்கிறார். அப்போ அவர்களை ஜெபத்தின் மூலம் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. எதை கொண்டு ஜெயித்திருக்கிறாரு?
அதைத்தான் அவர் சொல்றார். ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க. சில சமயம் அவங்களோட நம்ம இருக்க வேண்டியிருக்கும். ஏன் அவங்க நம்மளை துன்பப்படுத்துறாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க அப்படின்னா, ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாவினாலே என்ன பண்ணணும்? பாவம் செய்யணும். சோதனையில இது ஒரு வகை சோதனை, மறக்கக்கூடாது. யோபு பக்தனுக்கு அந்த சோதனை வந்தது. அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவருடைய சிநேகிதரையே பிசாசு எப்படி மாத்திட்டான்? எதிரியா மாத்திட்டான். அவரை நிந்திக்கிறவங்களா மாறிட்டான். நீங்கெல்லாம் ஏன்பா வந்தீங்க, நீங்க போயிருங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஆண்டவருக்காக பேசுறதாக நினைத்து வார்த்தையினாலே அவர்கள் யோபுவை வதைத்து எடுத்தாங்க. நீங்க பேசாம இருந்தாவே நல்லது அப்படின்னாரு அவர். அதுதான் தாவீதும் சந்தித்து இருக்கிறார். 3வது வசனத்துல 2:3 கூட படிக்கலாம். என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தங்கள் இதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியல் பாம்பின் விஷம் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த 5 விதமான குணம் நிறைந்த, பொல்லாத குணம் நிறைந்த இந்த மனிதர்கள் தினந்தோறும் என்ன பண்றாங்களா? எதுக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளை எதிர்த்து யுத்தம் பண்ண. எப்படி யுத்தம் பண்றாங்க? நாவுனால. எப்படி யுத்தம் பண்றாங்க? நாவுனால. அதுதான் அவர் சொல்றாரு, சர்வத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. வார்த்தை தாங்க முடியாது. வார்த்தை கடினமா இருக்கும், நம்மளை கொல்லக்கூடியது மாதிரி இருக்கும். விஷம் நிறைந்த வார்த்தை. சோதனையில இது ஒரு வகை சோதனை. இதையும் நம்ம என்ன பண்ணணும்? தேவ பலனை கொண்டு கடந்து போயிடும். எந்த சூழ்நிலையில் நம்ம யாரையும் என்ன பண்ணி விடக்கூடாது? காயப்படுத்தி விட கூடாது. அவரை பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்து, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன பண்ணிவா? இறங்கி வா. எவ்வளவு பரியாசம் பண்ணியிருப்பார்கள். அவரை நிந்தித்தார்கள், அவரை என்ன பண்ணாங்களா? பரியாசப்படுத்தினார். எவ்வளவு இழிவா அவர் பேசியிருப்பார். அடிஸ்டா கூட தாங்கிக்கலாம். இந்த வார்த்தை கடினமான வேதனை உண்டாக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல அது ஒரு வகையான யுத்த காலம். அந்த நாட்கள் நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெபம் பண்ணணும். அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத அந்த 3வது வசனத்துல அவர் சொல்றாரு. பாம்பு கூட அங்க கூட தப்பிச்சிடலாம். அவங்க உதடுகளின் கீழே விஷம் இருக்கிறது. விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இதுல நம்ம கவனம் செலுத்துறோம். நம்ம உதடுகளை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். பாருங்க, யோபுடைய பக்தர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லத்தான் வந்தாங்க. ஆனா பேய் அவங்கள மாத்திட்டாங்க. அவங்க யாருக்கு இடம் கொடுத்துட்டாங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானார்கள். அவங்களுக்காக அந்த 42வது அதிகாரத்துல அவங்களுக்காக பலி செலுத்தி அவங்களுக்காக என்ன பண்ண வேண்டியதா இருந்தது? ஜெபம் பண்ண வேண்டியதா இருந்தது. யோபுடைய ஜெபம் அவங்களை காப்பாத்துச்சு.
ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானார். சில சமயம் ஆண்டவருக்காகத்தான் செய்யறோம், ஆண்டவருக்காகத்தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சிலர் இதயத்துல நினைத்திருப்பார்கள். ஆனா அவங்க ஆவியை கவனிக்கணும். எந்த ஆவி அவங்களை ஏவுகிறது பேசும்படி? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை காயம் கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை காயம் கட்டும். பிசாசுடைய வார்த்தை காயப்படுத்தும். இதில் நம்ம கவனமா இருக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம், ஆனா எந்த ஆவியாலே நாம் நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத அடிக்கடி என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். காயம் கட்டுகிற ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறாரா? காயப்படுத்துகிற பிசாசின் ஆவி நம்ம கிட்ட இருக்கா? நாம் ஆவிகளை அறிந்திருக்க வேண்டும். இதில் நம்ம கட்டாயம் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா அவன் விரிக்கிற வலையில நாமளே சில சமயம் என்ன ஆயிடுவோம்? விழுந்து தேவனுக்கு எதிரியாய் மாறி விடுவோம். தேவ பிள்ளைகளாக கூட இருப்போம், ஆனா நம்முடைய இருதயத்தை வேற ஆவி, பிசாசின் ஆவின் ஆளுகை செய்து நடத்தும் போது நாம் தேவனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னவா மாறிடுவோம்? எதிரிகளை மாறிடுவோம். அப்போ நம்முடைய ஆவியை நாம் கவனிக்கணும். நம்முடைய வார்த்தைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? கவனிச்சு அதில் இருந்து நம்ம தப்பணும். அல்லேலூயா. ஆண்டவரால் நடத்தப்படும் போது நமக்கு இந்த சோதனைகள் வரும். மோசேக்கு அந்த சோதனை வந்துச்சு. சங்கீதம் 105 பாரு. Praise God, hallelujah. மூணாவது வசனத்துல அவருடைய திராட்சை செடிகளையும் அத்திமரங்களையும் அழித்து அவருடைய எல்லைகளுள்ள மரங்களையும் முடித்தார். சங்கீதம் 106:33. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். சிலர் நம்மளை பேசும்படி என்ன பண்ணுவாங்க? தூண்டுவார்கள், டென்ஷன் ஆக்குவாங்க. நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா என்ன ஆக்குவாங்க? ஆமா, டென்ஷன் ஆக்குவாங்க. நமக்கு அது ஒரு சோதனை, மறந்துடக்கூடாது. அதுல நம்ம விழுந்துடாம என்ன பண்ணணும்? தேவ பலனை கொண்டு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதனால என்னாச்சு? அவர் பதறி பேசினார். மோசே என்ன பண்ணாரு? பதறி பேசினார். டென்ஷன் ஆகிட்டாங்க மோசையை. அதனுடைய விளைவு மோசே கானானுக்குள்ள போக முடியாம போச்சு. இருக்கிற பாவங்களிலே நம்ம ஆயுளையே பாதிக்கக்கூடிய, ஆயுள்னா என்னது? ஜீவனையே இல்லையா? நம்முடைய ஜீவனையே பாதிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னா அது என்ன பாவம்? நாவினால் செய்கிற பாவம். மறந்துடக்கூடாது. ஆயுள் சக்கரத்தையே கரைப்படுத்தும் அப்படிங்கிறார் யாக்கோபு. நரக அக்கினியினாலே கொளுத்தப்படும் அப்படிங்கிறார். எது? நாவு. அப்போ நாவினால் நாம் யாரையும் என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்த கூடாது. காயப்படுத்துற ஆவி வேற, காயம் கட்டுகிற ஆவி வேற. காயம் கட்டுகிற கர்த்தருடைய ஆவியிலே நாம் நிரம்பி இருக்கணும். 141வது சங்கீதத்துல, நாளைக்கு நம்ம தியானிக்க போற சங்கீதத்துல வாயை பத்தி தாவீது சொல்றார். கர்த்தாவே என் வாய்க்கு என்ன வைங்க? என் வாய்க்கு. இது ஒரு நல்ல ஜெபம். தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அப்போ உயிரோடு தொடர்பு உடையது.
நாம் உயிர் வாழ்வதோடு தொடர்புடையது, பரலோக ராஜ்யத்தோடு தொடர்புடையது எது? நாவை காத்துக்கொள்ள வேண்டும். எதோனாலும் பேசிட முடியாது. அது ஒரு வகையான யுத்தம் தான். இயேசு பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவரையும் டென்ஷன் ஆக்குவாங்க. அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஜனங்கள், அதாவது எதிரிகள், நல்ல ஜனங்கள்ல அவர் சுற்றி ஒரு எதிரி கூட்டம் இருந்தது. அநேக காரியங்களை குறித்து அவர் பேசும்படி, எதுக்கு? பேச்சில் அவர் என்ன பண்ணணும்? குற்றம் கண்டுபிடிக்கணும். அதனால்தான் போய் கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா? கொடுக்கலாமா? கொடுக்கூடாதா? சும்மா தெரிஞ்சுக்கிறது கேட்கிற. பேச்சிலே அவரை குற்றவாளியாக்கி அரசாங்கத்துக்கு எதிரியாகவும் காட்டணும், பரலோக ராஜ்யத்துக்கு எதிரியாகவும் காட்ட வேண்டும். ரொம்ப தந்திரமான கேள்வி அது. இப்படிப்பட்ட மோசமான மக்கள் எல்லாம் கூட சில சமயம் நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல எச்சரிக்கையா இருந்து தப்பிக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஏன்னா நாவினால் செய்த பாவத்துக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. எதை ஒன்னாலும் பேசிடக்கூடாது. அது நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணுது? தீர்மானிக்குது. அது பரலோக ராஜ்யத்தை தீர்மானிக்குது. அப்போ நம்முடைய இருதயம் எப்பவுமே நல்ல ஆவியினாலே என்ன பண்ணப்பட்டு இருக்கணும்? நிரம்பி இருக்கணும், கவனமா இருக்கணும். யோபு பக்தனை பாருங்க, அவ்வளவு பெரிய சேதங்களை, அவ்வளவு பெரிய இழப்புகளை பிசாசு கொண்டு வந்ததே எதுக்கு அப்படின்னா, அவர் நாவினாலே என்ன பண்ணணும்? ஒரு பாவம் செய்யணும். அவ்வளவு. 1வது அதிகாரம் 32வது 22வது வசனம் என்ன சொல்லுது? இவைகள் எல்லாவற்றிலும் அதுல 2வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி பாத்தீங்கன்னா, அப்போ அவ்வளவு பெரிய சேதங்களை, அவ்வளவு பெரிய இழப்புகளை பிசாசு யோபுடைய வாழ்க்கையில கொண்டு வர காரணம், உதட்டுனால, வாயினால என்ன செய்யணும்? ஒரே ஒரு பாவம் செய்யணும். அப்போ வாயினால ஒரு பாவம் செய்யறதுக்காக பிசாசு எவ்வளவு சேதங்களை கொண்டு வந்திருக்கான் பாருங்க. தாங்க முடியாத சேதங்கள் இல்லையா? அப்போ உதட்டுனால செய்யற பாவம், வாயினால செய்யற பாவம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. வேற எந்த பாவம் செய்ய வேண்டாம். சரீரத்துல நிறைய பாவம் இருக்கு, அதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. அப்போ வாயினால செய்யற பாவத்துக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு இல்லை. அது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் அந்த பாவம் செய்யும்படி, அந்த பாவத்துல யோபுவை தள்ளும்படி அவ்வளவு பெரிய வேதனைகளை, கஷ்டங்களை, இழப்புகளை யோபு பக்தனுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து சோதிக்கிறான். அப்போ வாய் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம இதுல கவனம் செலுத்தணும். எதை வேணாலும் பேசிடக்கூடாது, எப்படி வேணாலும் பேசிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு யுத்த நாள். வாயினாலே நம்மை பாவம் செய்ய வைப்பதற்காக பிசாசு சில நாட்களை என்ன பண்ணி வைக்கிறான்? யுத்த நாளை குறிச்சு வச்சு நமக்கு வேண்டப்பட்டவர்களே பொல்லாதவங்களை மாத்தி மோசமான அவனுடைய ஆவியில நிரப்பி நமக்கு எதிராக என்ன பண்ண வைக்கிறான்? பேச. அமைதியா நம்ம தேவ பலனை கொண்டு ஜெபத்தின் மூலம், டென்ஷன் ஆகிடக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது, தேவ பலத்தை கொண்டு ஜெபத்தின் மூலம் அந்த நாட்களை நம்ம என்ன பண்ணிடணும்? கடந்து போய். அப்படிதான் தாவீது ஜெயித்து இருக்கிறார். அதைதான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி தருது. இந்த சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய கர்த்தாவே பிரைஸ் காட், அல்லேலூயா. யுத்த நாளில் என்ன பண்றாரு?
தலையை மூடனா உள்ள எல்லாத்தையும் முடியாது. இது ஒரு வகையான யுத்த நாள், படு மோசமான யுத்த நாள். அந்த யுத்த நாள்ல நம்ம வாயினால என்ன செய்யணும்னு வலை விரிக்கிறான் பிசாசு. பாவம் செய்யணும். வாயினால செய்யற பாவத்துக்கு என்ன கிடையாது, மன்னிப்பு இல்லைங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த பாவத்துல தள்ள விட்டுறான். உன்னை கொண்டு போய் விக்கிரகத்து முன்னாடி நிறுத்தி வணங்கினா வணங்க மாட்டேன், பக்தி வைராக்கியம் உனக்கு வந்துடும். வேற வேற பாவங்கள்ல அதெல்லாம் தள்ள முடியாது, கஷ்டம். இது ரொம்ப ஈஸி இல்ல, ஈஸி இல்லையா? நம்ம மிக எளிதாக நம்ம செய்யக்கூடிய பாவம் என்ன பாவம்? வாயினால செய்யற பாவம். அவன் எப்படி வேலை விரிக்கிறான் பாருங்க. நம்ம உஷாரா இருக்கணும், ஜபம் பண்ணணும். அந்த ஒரே எங்க வீட்டை சுத்தி வேலை அடைங்க அப்படின்னு ஜபம் மாட்டோம். நல்லது, வீட்டை சுத்தி வேலை அடைக்கட்டும். முதல்ல வாயை சுத்தி என்ன அடைக்கணும்? வேலை அடைக்கணும். வாய் சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். வாய் சரியா இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்முடைய வாயை நாவை நாம் சரியா என்ன பண்ணணும்? பயன்படுத்த. எதை வேணாலும் பேசிட முடியாது. அப்ப எங்கிருந்து பேசுறோம்? இருதயத்தில நிரப்புற ஆவியை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். 3 வகையில நம்முடைய இருதயம் நிரம்பும். தேவ ஆவியிலையும் நிரம்பும், பிசாசின் ஆவியிலையும் நிரம்பும். நம்முடைய ஆவியும் நம்ம இருதயத்தை என்ன பண்ணும்? நிரப்பும். நம்முடைய ஆவி நம்ம இதயத்தை நிரப்பும் போது ஜாகிரதையா பேசணும், நலமானது பேசணும். அல்லேலூயா. அதே யோபின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க என்ன படிங்க? 32:30. அவர் தெளிவா இருக்கார் பாருங்க. எந்த பாவத்துல விழாம அவரு நாவ காத்துக்கிட்டு இருக்காரு? வாயினால் செய்யற பாவம். வாயினால் செய்யற பாவம் அதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நம்முடைய வாயை அதாவது நம்முடைய நாவை சரியா பயன்படுத்தின ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கையில இருந்து வாங்க முடியும். வாழ்க்கையை வளமா மாத்திக்க முடியும். குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்த முடியும். சில குடும்பம்லாம் கெட்டு குட்டி சேவர் ஆகிறதுக்கு எந்த பாவம் தான் காரணம்? எதோ ஒன்னாலும் பேசுறது. டென்ஷன். நான் கேட்கறேன், ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்கறேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுறோம்? டென்ஷன் ஆகும் பிசாசு. புருஷனை கொண்டும் டென்ஷன் ஆக்குவோம், மனைவியை கொண்டும் டென்ஷன் ஆக்குவோம், பிள்ளைகளை கொண்டும் டென்ஷன் ஆக்குவோம், வேலை செய்யற இடத்துல அங்கே என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும். உங்களோடு வர்ற நபர் கூட உங்களை என்ன பண்ண முடியும்? டென்ஷன் ஆகும். நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டென்ஷன் ஆயிட்டோம்னா எளிதாக என்ன செய்து விடுவோம்? வாயினால பாவம் செய்து விடுவோம். அது நம்முடைய வாழ்க்கையே நரகமாக்கும். இந்த விஷயத்துல பெண் பிள்ளைகள் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. பெண்கள் பலவீனமானவர்கள். எதுல? பேசுற விஷயத்துல பெண்கள் பலவீனமானவர். ஜபம் பண்ணி பேச்சே வராத மாதிரி என்ன பண்ணிடணும்? ஜபம் பண்ணி நம்ம வாயை நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளவே. நாம ஏங்க பிறருக்காக நாம ஏங்க நம்முடைய பரலோக வாழ்க்கை இழக்கணும்? நாவினால் செய்யற பாவம் நம்ம எளிதாக என்ன கொண்டு போயிடும்? நரகத்துக்கு கொண்டு போயிடும். நல்ல ஆண்டவருக்காக வேலை செய்திருப்பீங்க, ராத்திரி பகலா ஓடி உழைச்சிருப்பீங்க, ஆண்டவராக நல்லா கொடுத்திருப்பீங்க, நல்லா கண்ணை திறந்து வேதம் வாசிச்சிருப்பீங்க. ஆனா நாவை காக்காம இருந்திருப்பீங்க. மற்ற சரீர அவயங்கள் எல்லாம் இயேசு கொடுத்துட்டு எதுல கோட்டை விட்டுருவாங்க? நாவில் கோட்டை விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சா? எவ்வளவு பெரிய இழப்பை கொண்டு வருது பாருங்க. அப்போ நாம் எதை கவனமா காத்துக்கொள்ள வேண்டும்? ஜாக்கிரதையா காத்துக்கணும். கவனமாங்கிறத விட மிக மிக ஜாக்கிரதையா நமக்கு காத்துக்கொள்ள வேண்டிய ஒண்ணு அப்படின்னா
அப்ப எப்படி ஐயா பிரச்சனையை ஜெயிக்கிறது? இந்த 5 வகையான ஆட்கள் உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க. அல்லேலூயா. இந்த 5 வகையான ஆட்களை நம்ம புரிந்து கொண்டு அவங்களை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு, ஏன்னா எல்லா காலம் இல்லை, அது சில யுத்த காலம். அந்த யுத்த காலத்துல அவங்களை ஜெயிப்பதற்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னது? ஜெபம். அதைத்தான் தாவீது செய்து ஜெயித்து இருக்கிறாரு. அதைத்தான் நமக்கு சொல்லித்தரார். ஜெபம் பண்ணுங்க, உங்களை டென்ஷன் ஆகும் போது என்ன பண்ணிக்கலாம்? தப்பித்து நாமே ஆண்டோடைய ராஜ்யத்தை இழக்கணும். மோசே பாருங்க, மனம் பதறி பேசினாரு, அங்க எழுதிட்டார். ரைட்டு, மனம் பதறி பேசினதுனால என்ன பண்ண முடியல? கானானுக்குள்ள போக முடியல. அதுக்கப்புறம் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே அந்த கானானை நான் பார்க்கணும், அங்க போகணும். சொன்னார், பார்க்கறது ஒன்னா உனக்கு அனுமதி கொடுக்குறேன், என்ன பண்ண முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் அங்க கொண்டு போறார், அது வேற விஷயம். ஏன்னா அவர் நீதிமான். அது பரலோக பயணத்தை இலக்க செய்யுதுன்ற கதையா. அப்போ நீங்க நகையை காத்து கொள்றீங்களோ, தொகையை காத்து கொள்றீங்களோ, எதை காத்துக்கொள்ளணும்? நாவை காத்துக்கொள்ளணும். நாம் ஜெபிக்கிறோம்.